viewers, welcome to our ECE preparation. நம்மளோட சேனல்ல இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா கேட்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ நீங்க ECE கம்ப்ளீட் பண்ணிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நம்மளோட வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ நியூவா பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோமா. சோ உங்களுக்கு என்ன டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கறவங்க இங்க மென்ஷன் பண்ணக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட டீமுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? அதை தவிர்த்து நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து டாபிக் வைஸா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் மேலே மென்ஷன் பண்ணிருக்கேன். கேட்டு, டிஆர்பி, அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தென் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லா. தென் அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐ. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து நமக்கு இசிக்கு வந்து எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலுமே நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ், அதனால 2 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நீ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், the unit of q divided by ktr அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேம் கேட் லெவலுக்குலாம் இது கேட்க மாட்டாங்க மேம், ஸோ அதனால இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுறாதீங்கம்மா. ஏன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எஸ்ஐக்கெலாம் பேசிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேம் இது எங்களுக்கு தெரியாதா, இது ஒரு கொஸ்டினா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது கேட்ல 2 டைம் கேட்டிருக்காங்க. அதை தவிர்த்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இஸ்ரோ இதுல எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது என்ன முதல்ல q டிவைடட் பை kt படிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தோமே ஆன்சர் பண்ண முடியும். மேம் இது எங்களுக்கு தெரியாதா மேம், இதை வச்சு தானே நம்ம நிறைய சம்ஸ்லாம் போடுவோம் இடிசியில் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. எனக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா தெர்மல் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ தெர்மல் வோல்டேஜ் அப்படிங்கிறதுக்கு என்னவா ஃபார்முலா, VT = KT divided by Q. புரியுதுங்களா? ஓகே மேம், இதுக்கு அதுக்கு என்ன மேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நல்லா பாருங்க, தெர்மல் வோல்டேஜோட ஃபார்முலா இது. கேங்கிறது என்னது, என்னோட போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், Qங்கிறது சார்ஜ். ஓகேங்களா? சரி, இப்போ இதை டைரக்டா கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் கேட்டோட ஸ்பெஷாலிட்டியே. ஏதாவது ஒரு ட்விஸ்டோ இல்லை அப்படின்னா அங்கே ஏதாவது கான்செப்ட் வைஸ் ஏதாவது ரிலேட்டடா இருக்கும். ஸோ இதுல என்ன ட்விஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க புரிஞ்சு படிக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா தெர்மல் வோல்டேஜோட யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது தெர்மல் வோல்டேஜ்க்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ தெர்மல் வோல்டேஜ்க்கான யூனிட் வந்து பொதுவாகவே என்ன, வோல்டேஜ்னாலே யூனிட் என்னதுப்பா, வோல்ட். ஓகேவா? இப்போ அங்கே என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு ரெசிப்ரோக்கலா தானே கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் என்னவா வரும், எனக்கு ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்போ V இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் போட்டாச்சு. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் நமக்கு டிஆர்பியில் இது ரிலேட்டடா, ஏன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஓகேங்களா? எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் இடிசியில் கேட்கணும் செமிகண்டக்டர் தியரி அப்படின்னா அவங்க எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தெர்மல் வோல்டேஜ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய ஃபார்முலாஸ் இருந்தாலும் மற்ற ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் ஒன்றா இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா என்ன வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும், அவங்க டெம்பரேச்சர் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும், நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தெர்மல் வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ஜஸ்ட் யூனிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு அது முதல்ல என்னங்கிறது தெரியணும். ஓகேவா? தெர்மல் வோல்டேஜோட ஃபார்முலாவை தான் ரெசிப்ரோக்கலா வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான யூனிட் வந்து நான் சொல்லிட்டேன். வோல்டேஜ்னா வோல்ட், ஸோ அதை நான் ரெசிப்ரோக்கல்ங்கிறதுனால V இன்வர்ஸ். இது வந்து இதுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? சரி, வேற என்ன இது ரிலேட்டடா கேட்பாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் Qவோட வேல்யூ வந்து என்னது 1.6 × 10⁻19. BK ஓட வேல்யூ என்ன அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் இங்க நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த 2 வேல்யூவை போட்டு நீ சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா VT = 11,600 T divided by 11,600. இந்த 11,600 எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லம்மா, இது ரெண்டுமே நமக்கு
தெரிஞ்ச வேல்யூ, கேவும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ, கியூவும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. ஓகேவா? அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஆன்சர் தான் எனக்கு என்னது 11,600. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுப்பாங்கன்னா, சில கொஸ்டின்ஸ்ல வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் பின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? பட் நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் போட்டு வேல்யூ போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலா இந்த ஃபார்முலாக்கு பதிலா இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டா போட்டுரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின் 500 கெல்வின் அப்படின்னு கொடுத்தாங்க. இன்னொன்று கெல்வின்ல தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ இங்கே கொடுத்து இங்கே கீழே 11,600 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? தெர்மல் வோல்டேஜ் கிடைச்சிடும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னு, ஸோ ஒரு கொஸ்டின் வச்சு நம்ம என்ன பார்த்தாச்சு, தெர்மல் வோல்டேஜ்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. மற்ற எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் என்னடா மேம் இங்கே ஒரே ஒரு இதுதான் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கேட்ல 2003ல கேட்டிருக்காங்க. பட் டான்ஜென்ட் கோட், டிஎன்இபி, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ இதுல வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத விட ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்களேன். தி பேண்ட் கேப் ஆஃப் சிலிகான் அட் 300 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த டெம்பரேச்சர் எதுக்கு மேம் வேஸ்டா எதுக்கு டெம்பரேச்சர் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சருக்கும் எனர்ஜி கேப்புக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகேங்களா? நீ செமிகண்டக்டர் தியரி படிச்சிருக்கீங்க, புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியும். ஓகேவா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்னமா ஆகும்? எனர்ஜி கேப். என்னோட வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே உங்களுக்குள்ள ஆன்சர் சொல்லிக்கோங்க. ஓகே? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் பொதுவாகவே அதாவது நோ டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ நோ டெம்பரேச்சரில் எனக்கு எனர்ஜி பேண்ட் கேப் அதிகமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அதுதானே உண்மை. ஓகே? அதுவே நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி கேப் குறையுது. ஸோ அப்போ உனக்கு முதல்ல என்ன தெரியணும்? எனர்ஜி கேப்னா என்னன்னு தெரியணும். இதுதானே எனர்ஜி கேப். ஓகே? இதை நான் என்ன சொல்லுவேன்? பேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவேன். இதை கண்டக்ஷன் பேண்ட்னு சொல்லுவேன். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்புக்கு பேர் தான் என்னது? எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஜென்ரலா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எனர்ஜி கேப் அதிகமா இருக்கும். அப்ப என்னன்னா கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற ஒண்ணு அங்க நடக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னா என்னது? என்னோட 0 டிகிரி செல்சியஸ்ல. ஓகே? அப்ப கண்டக்டிவிட்டி நடக்கலனா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகாம அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப இந்த மெட்டீரியல்ல இங்கே இருக்குன்னு அர்த்தம். அதுவே நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆனது எங்க மூவ் ஆகும்? கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறதுனால தான் என்ன நடக்குது? கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற ஒண்ணே நடக்குது. அப்படி அது அங்க மூவ் ஆயிடுச்சு, இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது இங்க மூவ் ஆயிடுச்சுன்னா அப்ப வேலன்ஸ் பேண்ட்ல எந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருந்ததோ அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிடும்? ஹோல்ஸ் ஆனது ஃபார்ம் ஆயிடும். ஆர் யூ கிளியர்? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. இல்ல மேம் எனக்கு இடிசியே பிடிக்காது, புரியாது மேம் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவா புரியுங்கிறத நான் நம்புறேன். ஓகேவா? சோ இதுதான் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? இப்படி மூவ் ஆகுறதுனால தான் அது என்னது? கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற ஒண்ணே நடக்குது. ஓகேங்களாமா? புரியுதுங்களா? சோ அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப டெம்பரேச்சர் எனக்கு என்ன ஆகுது? அதிகமாக எனக்கு கண்டக்டிவிட்டி அதிகமாகுதுன்னா அப்ப கேப் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? கேப் அதிகமாக எனக்கு கண்டக்டிவிட்டி குறையும். ஓகே? அதுவே எனக்கு கேப் குறைய கண்டக்டிவிட்டி அதிகமாகும். இல்ல மேம் இது வரைக்கும் நீங்க சொன்னதே எனக்கு புரியல மேம், ஏதோ போட்டு குழப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, தெளிவா புரியும். ஈங்கிறது என்னது? எனர்ஜி கேப். எனர்ஜி கேப்ங்கிறது எப்போதுமே டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகே. சோ அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்னோட டெம்பரேச்சர், நான் இப்ப அதை தானே சொல்லிட்டு இருந்தேன், என்னோட டெம்பரேச்சர் அதிகமாக என்னோட எனர்ஜி கேப் என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். சோ அப்ப குறைய ஆரம்பிக்குதுன்னா இங்க பாருங்களேன், அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? நம்மளோட மெட்டீரியல்ல என்ன பண்ணுவோம்? மெட்டீரியல் 3 கேட்டகரியா பிரிப்போம். என்னென்னலாம் பிரிப்போம்பா? செமிகண்டக்டரு, இன்சுலேட்டரு, தென் அதுக்கப்புறம் என்னது? மெட்டல் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இது 3ல எனக்கு எது அதிகமா கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடியது? எனக்கு மெட்டல் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? கண்டக்டர் தான் எனக்கு அதிகமா கண்டக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? சோ அந்த இடத்துல நீங்க क्वेश्चन கேட்கலாம், மேம் அப்ப நம்ம இதுக்கு வந்து இடிசி எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு நம்ம கண்டக்டரே யூஸ் பண்ணலாம்ல, ஏன் செமிகண்டக்டர்ங்கறத யூஸ் பண்றோம் அப்படின்னு. செமிகண்டக்டர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி வேணாலும் ஆக்ட் ஆகும். இன்சுலேட்டராகவும் ஆக்ட் ஆகும், கண்டக்டராகவும் ஆக்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? சரி மேம் நமக்கு வேண்டியது கண்டக்டர்
கண்டக்டிவிட்டி தானே. ஸோ அப்போ கண்டக்டரே டைரக்டா எடுத்துக்கலாமே. கண்டக்டர்னா எனக்கு என்னது, இது என்னது, கோல்டு, சில்வரு, அலுமினியம், இது எல்லாமே நல்லாவே கண்டக்ட் பண்ணும். ஓகேவா. இப்போ அடுப்புல ஒரு கரண்டியை வச்சுன்னா டக்குனு கை வைக்கிறதுக்குள்ளே சுற்றும். ஓகேவா. அப்போ ஈஸியாக எனக்கு கண்டக்டிவிட்டி இருக்காது. ஓகேவா. பட் ஏன் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல செமிகண்டக்டர் மெட்டீரியலா யூஸ் பண்றோம், ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கண்டக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் டிவைஸ் என்ன ஆயிடும், பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், கண்டக்டரை அதாவது பாதி கண்டக்டரா உள்ள மெட்டீரியலா யூஸ் பண்றோம். புரியுதுங்களாமா. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ இப்போ பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர்ல எனக்கு எப்படி இருக்கும், எனர்ஜி பேண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கே கண்டக்டிவிட்டியே இருக்காது. ஓகேவா. செமிகண்டக்டர்ல எனக்கு இப்படி இருக்கும். ஓகே. அதுவே கண்டக்டர்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஓவர்லாப்பிங் ஆயிடும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா. இது ரெண்டும் என்னன்னு புரியுதாப்பா. இது வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை தான் எனர்ஜி கேப்னு சொல்லுவோம். ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கேயும். பட் கண்டக்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா கேப்பே இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஆயிருக்கும், ரெண்டு பேண்டும் ஓவர்லாப்பிங் ஆயிருக்கும். ஓகேவா. செமிகண்டக்டர்ல நம்ம சம் டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்றதுனால தான் கண்டக்டிவிட்டிங்கிற ஒன்று கிரியேட் ஆகுது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது கண்டக்டருக்கு அது டெம்பரேச்சர், அதிக டெம்பரேச்சர் தேவையில்ல. நான் மீடியம் இதிலே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கண்டக்டிவிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு கண்டக்டர் யூஸ் பண்ண மாட்டோம், செமிகண்டக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ கொஸ்டின் இது கிடையாதுமா. இந்த செமிகண்டக்டர் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். செமிகண்டக்டர் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், சிலிக்கான், ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. இன்னொன்று இருக்குமா, கேலியம் ஆர்சனைட் அப்படிங்கிறது இருக்கு. பட் கேலியம் ஆர்சனைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு லைட்டை எமிட் பண்ணும். இது ரெண்டும் ஹீட்டை எமிட் பண்ணுச்சுன்னா, ஆனால் அதுவும் செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான். ஓகேவா. அது செப்பரேட் டிவைஸ். ஓகேவா. ஸோ அது ஃபோட்டான்ஸை எமிட் பண்ணும். இது வந்து என்ன ஹீட்டை எமிட் பண்ணும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டான் டிவைஸ் லெட் இதெல்லாம் இருக்குல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கேலியம் ஆர்சனைட் பற்றி நல்லா நீட்டாக சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டும் இருக்கு. இப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, சிலிக்கானோட பேண்ட் கேப் என்னன்னு கேட்டிருக்கான். இந்த சிலிக்கானோட பேண்ட் கேப் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா. சரி, இது கேட்கட்டும். ஓகே மேம். இது என்ன மேம் டெம்பரேச்சர் அப்படின்னா, நான் இப்போதான் இந்த ரிலேஷன்ஷிப் சொன்னேன். ஸோ அப்படின்னா என்னன்னா, எனக்கு 0 டிகிரி கெல்வின்ல ஒரு வேல்யூ வரும், டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது ஒரு வேல்யூ வரும். அதுக்காக ரொம்ப வேல்யூ சேஞ்சஸ்லாம் கிடையாது, லைட்லி சேஞ்சஸ் தான். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா. ஸோ அப்போ என்னன்னா, எனர்ஜி கேப்புங்கிறது என்னன்னு புரிஞ்சிருச்சு, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ செமிகண்டக்டர்ல சிலிக்கானுக்கு என்ன, ஜெர்மானியத்துக்கு என்னங்கிறத டேப்லெட் காலம் போட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா. அதுவும் 0 டிகிரி கெல்வின்ல என்ன வரும், 300 கெல்வின்ல உங்களுக்கு என்ன வருங்கிறத சொல்லிடுறேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்களே போட்டுக்கோங்க. ஓகேங்களாமா. புரியுதுங்களா. உங்களுக்கு நான் பேசினது எல்லாமே புரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சிலிக்கான் எடுத்துக்கிறேன். சிலிக்கான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 டிகிரி கெல்வினா இருந்ததுன்னா எனக்கு 1.21. ஓகேவா. அதுவே 300 கெல்வினா இருக்குன்னா 1.1. புரியுதுங்களா. அப்ப டிஃபரன்ஸ் புரியுதா. எனக்கு இங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு, அதனால கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேவா. இந்த வேல்யூலாம் எப்படி மேம் பை ஹார்ட் பண்றது, கஷ்டமா இருக்கு மேம். சீரியஸா கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஒரு எப்படி ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்றேன் பாருங்களேன். நான் எப்படி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன்னா, சிலிக்கான்னா 1, ஜெர்மானியம்னா 0.75. நான் ஆக்சுவலா நான் மைண்ட்ல வச்சுக்கிறது. நான் அதனால தான் இங்க பாருங்க நானே வேல்யூ மென்ஷன் பண்றேன். ஸோ சிலிக்கானுங்கிறது 1ங்கிறத கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஜெர்மானியம்ங்கிறது 0.75. ஓகேவா. 0 டிகிரி கெல்வின்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா 1.21 போட்டுக்கிறேன். 300 கெல்வின்ல கம்மியா இருக்கும். ஸோ 1.1. அதே மாதிரி ஜெர்மானியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 0.785 வரும், இதுக்கு வந்து 0.75 வரும். ஓகேங்களா. மேபி வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனிவே நீங்க புக்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா. பட் இவ்வளவு ஆப்டா படிக்கணுங்கிறது இல்லை. இந்த வேல்யூ 0.7, 1.1 இந்த ஏன்னா பொதுவாக ஜெனரலாக அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் கொடுத்தே உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1.1, 0.7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களாமா. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா. ஸோ அப்போ 0 டிகிரிக்கு ஒரு பேண்ட் கேப் எவ்வளோ சின்ன லைட்லி சேஞ்சஸ்ன்னு சொன்னா 1.21க்கும் 1.1க்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, லைட்லி சேஞ்சஸ் தான். ஓகேவா. ஸோ அப்போ சிலிக்கானுக்கு 0 டிகிரி கெல்வினுக்கு பேண்ட் கேப் இது, 300 கெல்வினுக்கு பேண்ட் கேப் இது. ஓகேங்களா. ஸோ இதுலயும் நீங்கள் பர்டிகுலராக டவுட் கேட்கலாம், மேம் அதையும் பர்டிகுலராக 300 கெல்வின் அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் அந்த இது பண்ணும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா வித்தவுட் டெம்பரேச்சர்ல ஃபர்ஸ்ட் கண்டக்டிவிட்டி என்னன்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் தான் 300 கெல்வின். ஸோ 300 கெல்வின்ல
நமக்கு கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 300 கெல்வின் உங்க புக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இடிசில ப்ராப்ளம் ஓரியன்ட் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலயும் 300 கெல்வின் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபிக்ஸட் டெம்பரேச்சர். புரியுதுங்களாமா? ஓகேவா? ஸோ அப்போ நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? இதே மாதிரி தான் நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு டாபிக் வைஸா இது ஒரு சம்முங்கிறதுனால கம்மியாக தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. பட் ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ்ல A to Z நம்ம ஃபுல்லாகவே எடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடியோஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக எஸ்ஐக்கு மட்டும்தான், பர்டிகுலராக ஏஐக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. A to Z ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க, சாம்பிள் வீடியோ கொடுக்குறோம். ஓகேவா இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.